ஒரு சின்ன தவறு செஞ்ச உடனே ஆண்டவர் விட்டு விலகி ஓடவே கூடாது. அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க? நம்ம சின்ன தவறு செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் விட்டு விலகி ஓடவே கூடாது. நேரம் அவர் கையில வந்துடணும். ஏன்? ஆண்டவரே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்களை விட, இந்த உலகத்துல இருக்கிற தாய்களை விட அவர் நமக்கு மேலானவரா இருக்கிறார். அதுல இருந்து என்னை காப்பாற்றி என்னை இன்னும் மேல கொண்டு போறதுக்கு வல்லவர் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, அவர் ஒருவன் மீது அன்பு காட்டிட்டாருன்னு சொன்னா அந்த அன்புல இருந்து ஒருத்தரும் ஒருபோதும் ஒரு விஷயமும் நம்மளை விட்டு என்ன பண்ணாது, அவர் அன்புல இருந்து விலக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாசிங்க ரோமர். அந்த நிச்சயத்தை நம்ம உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம் சொன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமான காரியமா இருக்கும். ஏழாம் அதிகாரம் ரோமர் 7:33 வாசிங்க. 8:33. ரோமர் 8:33. நல்லா புரிஞ்சுங்க. நாம எல்லாருமே யூத் மீட்டிங் வந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்குள்ள சில விஷயங்கள் புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியமா வேணும். அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க. இந்த புரிதல் நமக்கு இருந்தாதான், ஆண்டவர் யார் என்பது நமக்கு புரிஞ்சாதான் அவர்கிட்ட ரொம்ப அன்பு காட்டவே முடியும். அல்லேலூயா. என்னை நேசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அவரை நான் நேசிக்கவே முடியும். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்க மேல யாருமே என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்டவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார்? அல்லேலூயா. தேவனே அவர்களை நீதிமான்களாக்கினவர். தேவன் தான் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, நீதிமான்களாக்கிறார். நான் நீதிமான் ஆகல. நல்லா புரிஞ்சுங்க. நான் என்னுடைய சொந்த முயற்சியினால நான் நீதிமானாவே என்ன பண்ண முடியாது, ஆகவே முடியாது, ஆகல. இதான் சத்தியம். அல்லேலூயா. பாவம் அறியாத அவர் பாவமானார். ஏன்? நீதினா என்னன்னே தெரியாத நான் நீதிமான் ஆகும்படி. அப்ப அவர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு, அவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஏன் மேல குற்றம் சாட்டுறதுக்கு பிசாசுக்கு கூட என்ன இல்ல, அதிகாரமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு நாளும் ஒரு இம்மை பொழுது கூட அவரை விட்டு விலகவே மாட்டேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னும் அதிகமா அவர்கிட்ட என்ன பண்ணுவேன், நானு அவரோட கூட நெருங்கி பழக ஆரம்பிப்பேன் நானு. அல்லேலூயா.